ராசா தான் சார் ஜெயிப்பாரு. அடிப்படை வசதிகளும் செஞ்சு கொடுக்குறாங்க. ராசா ஜெயிப்பாரு. ராசா அவர்கள் வந்து நீலகிரி தொகுதி பூரா வந்து நம்ம சுற்றுப்பயணம் வந்து எல்லா பக்கமும் மேற்கொள்கிறாரு. எளிய முறையில் வந்து மக்களை அணுகிறதுக்கும் வந்து எல்லாரும் வந்து எல்லா சலுகைகளும் வந்து பண்ணி கொடுக்குறாரு. எந்த ஒரு அடிப்படை தேவையான பிரச்சனைகளும் வந்து எளிய முறையில் போய் சந்திக்க முடியுது. உடனடியாக தீர்வு காண கொடுத்துட்றாரு. அதனால் வந்து ராசா அண்ணனுக்கு வந்து முழுக்க வாய்ப்பு. வெற்றி வாய்ப்பு ராசாவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு. தொகுதிக்கு நிறைய செஞ்சுருக்கிறாரு. பழக்கத்தில் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நேரடியாக வந்து கலந்துக்கிறாரு. கொஞ்சம் கூட பாகுபாடு இல்லாமல் எல்லாம் நல்லா செய்கிறாரு. அதனால் ராசா தான் வெற்றி பெறுவார். இங்கே நீலகிரி தொகுதியில் வந்து ராசா அவங்க வந்து நிறையா விஷயம் பொதுமக்களுக்கு தேவையான எல்லா அடிப்படை வசதிகளையும் செஞ்சு கொடுக்குறாங்க. தார் சாலை அமைக்கிறது, குடிநீர் குழாய்கள் இது பண்ணி கொடுக்கறது, அப்புறம் மருத்துவ உதவி, அது மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து ராசா அவங்க செஞ்சிட்ருக்குறாங்க. அவங்களே மறுபடியும் எம்பியாக வந்தால் எங்களுக்கெல்லாம் இன்னும் நல்லா செய்வாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக அவங்க தான் வருவாங்க. சந்தேகம் இல்லை, அண்ணன் ராஜா அவர் தான் ஜெயிப்பார். அமோகமான வாக்கு வித்தியாசம் ஜெயிப்பாருங்க. முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்திருக்காரு, இப்போ எம்பியாக இருக்கார். வருகின்ற தேர்தலே அவர் தான் ஜெயிப்பார். எந்த சந்தேகமும் இல்லை. யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் யார் கூப்பிட்டாலும் போய் எந்த குறையாக இருந்தாலும் உடனடியாக தீர்த்து வைக்கிறாரு. அதனால் எங்களுடைய துக்க நிகழ்ச்சிகளையும் நல்லதிலையும் கலந்துக்கிறாரு. எளிமையாக இருக்கார் பழகிறதுக்கு. அதனால் சந்தேகமே இல்லை, உறுதியாக 100க்கு 100 அதிக வாக்கு வித்தியாசத்தில் அவர் தான் ஜெயிப்பார். யார் ஜெயிப்பாங்க சார்? ராசா தான் சார் ஜெயிப்பாரு. சார் எதனால ஜெயிப்பான்னு சொல்றீங்க? சார் அவர் தொடர்ந்து அவர் ஜெயிச்சிட்டே இருக்காரு. காரணம் என்னன்னா, நீலகிரி மாவட்டத்தில் நல்ல மக்களுக்கு வந்து நல்ல செழிப்பான வாழ்க்கையும் வாழ்க்கை வரலாதாரத்தையும் கொடுக்குறாரு. தொடர்ந்து அவர் வந்து மக்களுக்கு வந்து நலப்பணிகள் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்காக வந்து மீண்டும் அவர் நாங்கள் வந்து ஆட்சிக்கு வரணும்னு நாங்கள் வந்து மக்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து மறுபடியும் வரணும்னு ஆசைப்படுறோம். ஆமாங்க சார். ராசா ஜெயிப்பாரு. அவர் எதுக்காக ஜெயிப்பார் அப்படின்னு நினைக்கிறீங்க? எதுக்காக ஜெயிப்பாருன்னா, அதாவது அம்பேத்கருடைய கொள்கைக்கும் நம்ம ஆசிரியர் இவர் தந்தை பெரியாருடைய கொள்கைக்கும் அண்ணாருடைய கொள்கை கலைஞருடைய இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக ஸ்டாலின் எடுத்து நிறுத்துறாரு. அந்த உடைய இதில் எங்களுக்கு ஒரு இது எம்பி ராசா வந்து மக்களுக்கு உண்டான வேலைகளை செய்ய உண்மையிலேயே அவருடைய மாதிரி யாருமே அது மாதிரி இருக்க முடியாது. நீங்கள் எது தேவையாக இருந்தால் உடனுக்குடன் எங்களுக்கு எல்லாம் தேவைப்படுதுன்னா மக்களுக்கு தான் தேவைப்படும். பார்த்து எனக்கு தனிப்பட்ட முறையில் தேவைப்படும் நம்ம கேட்க முடியாது. மக்களுக்கு செய்யுங்க, அதை தான் நம்ம கேட்க முடியும். மக்களுக்கு ஒரு உடனுக்குடன் செய்கிறாரா? உடனுக்குடைய மக்கள் மற்ற எம்பிகளை கூட நம்ம பார்க்க முடியாதுங்க. இப்போ இவர் வந்து அடிக்கடி இந்த தடவை ஜெயிச்சு வந்து 1.5 வருஷமாச்சுங்க. இப்போ 10 தடவை நாங்கள் பார்த்துருப்போம். கண்டிப்பாகவே ராசா அவர்கள் தான் ஜெயிப்பாருங்க. எதனாலங்க? இங்கே பார்த்தீங்கன்னா நானும் ஊட்டி தான், நானும் நேட்டிவ் அது தான். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எந்த ஒரு கோரிக்கையாக வச்சாலும் சரி, மலைவாழ் மக்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து நாங்கள் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறோம், எங்களுக்கு ஒரு உதவி வேணும்னு கேட்டோன்னா ஃபஸ்ட்டு போய் அவர் மட்டும்தான் வந்து எங்களுக்கு முன்னின்று வந்து நடத்துகிறாரு. ஸோ இது எங்களுக்குன்ட்டு இல்லை, இப்போ நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் தான். ஆனால் இங்கே நாங்கள் வசிக்கிற இடத்துலையுமே எங்களுக்கு வந்து இத்தனை நாள் வந்து இத்தனை வருஷத்தில் எங்கள் ஏரியாவில் பஸ் நிறுத்தினதே கிடையாது. எந்த ஒரு ப்ரைவேட் பஸ் ஆகட்டும் எதுவுமே நிறுத்த மாட்டாங்க. இவர்கிட்ட நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் போர்டே வச்சுருக்காங்க. எங்கள் ஏரியாவில் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பஸ்ஸுமே நிறுத்துகிறாங்க. ஸோ அதனால் வந்து அவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நாங்கள் ஒரு கோரிக்கையை வச்சாலுமே கூட அதை நிறைவேற்றி வச்சிடுறாரு. அது மட்டும் இல்லை, மக்களோட மக்களாக அவர் இருக்கார். அவர் வந்து ஒரு பெரிய ஆள், நாங்கள் தனியாக இருக்கோம் அந்த மாதிரிலாம் அவர் காமிச்சிக்கிட்டதே இல்லை. எப்போவுமே எங்கள் கூட நின்னாலும் எல்லா இடத்துலையுமே வந்து கூடயே நிற்கிறாரு. சந்தேகமே இல்லைங்க, கண்டிப்பாக அண்ணன் ராசா தான் ஜெயிப்பார். எதனாலங்க? எதனாலன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் என்னென்ன கொள்கைகளை வச்சுருக்கோ அது அத்தனையும் தவறாமல் கடைபிடிக்கிறவர் அப்படின்னா அண்ணன் ராசா அவர்கள் தான். எங்களை வந்து ஒரு அரசியல் தலைவராக மட்டும் அவர் அணுகிறது இல்லை, மக்களோடு மக்களாக உடன்பிறப்பாக எங்களையெல்லாம் அணுகிறாரு. எங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள், துக்கங்கள் எதுவாக இருந்தாலும் முதல் ஆளாக வந்து நலம் விசாரிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து பப்ளிக் வந்து எங்களுக்கு இந்த தேவை இருக்குது. சாதாரணமாக சொல்லணுன்னா, நாங்கள் வந்து வீரபாண்டி பேரூராட்சியில் இருக்கிறோம். இந்த சைடு சரியான போக்குவரத்து வசதிகள் எல்லாம் இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து அண்ணன் வந்து எல்லா பேருந்து நிறுத்தங்களையும் பஸ் நிறுத்தணும், அந்த பேருந்து நிழற்குடைகள் போடணும். மெயினாக இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் குடிநீர் வசதிகள் செய்து தரணும், ரோடுகள் சீரமைக்கணும். இந்த மாதிரியான நிறைய ஆயத்தமான பணிகளை எல்லாம் விரைந்து செய்து முடிக்கிறது அப்படின்னா அண்ணன் ராசா அவர்கள் தான்.
அவர்கள்கிட்ட ஒரு கோரிக்கை கொண்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு அடுத்த நிமிடமே சொல்யூஷன் கொடுக்குறாரு. அதனால் மக்களுடைய விரும்பியாக இருக்கார். கண்டிப்பாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலையும் அண்ணன் ராசா அவர்கள் தான் வெற்றி பெறுவார்.